இந்து சமயத்துடனான எனது ஈடுபாடு மலேசியா நாட்டில் ஆரம்பித்து அது கனடா டொரண்டோவிலும் தொடர்ந்து. ஆனால் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு டில் அதை தொடர்வதற்கு ஒரு சவால் ஒன்று இருந்தது. ஏனென்று சொன்னால் எமது குடும்பத்தில் யாருமே இந்து சமயத்தை சேர்ந்தவர்களாக இல்லை. அவர்கள் திருமணம் முடித்த பிறகு கிறிஸ்தவர்களாகத்தான் மதம் மாறியுள்ளார்கள். மற்றது ஸ்ரீலங்கா நாட்டில் பலருக்கு இந்து கோயிலுக்கு போகும்போது அவர்களுக்கு நான் யார் என்று தெரியும். உடனே அவர்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் சைவக்கடையில் இருந்தால் கூட உடனே கேட்பது உங்கள் கணவர் இந்துவா என்று சொல்லி. ஆகவே இங்கு அந்த இந்து சமயத்தை பின்தொடர்வது ஒரு சவாலான விடயமாக இருந்தது. ஆனால் நான் பௌத்த மதத்தை பின்தொடர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த சமாதானமும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். புத்தர் மீதும் பௌத்த மதத்தின் மீதும் பௌத்த துறவிகள் மீதும் இருந்தான அந்த வெறுப்பை போக்கணும் என்ற காரணத்திற்காக நான் பௌத்த விகாரைக்கு போகத் தொடங்கினேன். அவ்வாறு போன இடத்தில் நான் சந்தித்தது இந்து கடவுள்களை. முதலாக கணபதி பிள்ளையாரப்பாக்கு பொங்கல் பொங்கினது பௌத்த விகாரையில். ஆரம்பத்தில் கோவிட் காலத்தில் ஜூம் ஊடாக பஜனைகள் பாடியுள்ளேன். அது வெளிநாட்டு வெள்ளக்கார நபர்களுடன். ஆனால் ஸ்ரீலங்கா நாட்டில் கணபதிக்கு முதல் பாடல் பாடியது பௌத்த விகாரையில் சிங்களவர்களுடன். இவ்வாறு ஆரம்பித்த பயணமானது காயத்ரி மந்த்ரா ஓம் பூர் புவஸ்வஹா தத்சவிதூர் வரேனியம் பார்கோ தேவஸ்தய தியோ தீமஹி. இந்த காயத்ரி மந்திரா இருளை அகற்றும் அந்த மந்திரம் அது எனக்கு கனடா நாட்டில் இருக்கும்போது ஜூம் ஊடாக அந்த சூழ்நிலையில் நாங்கள் வெள்ளைக்காரர்களோடு படித்திருக்கின்றோம். ஆனால் அதே காயத்ரி மந்திராவை ஸ்ரீலங்காவில் நான் மனப்பாடம் பண்ணி அதை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது சிங்களவர்கள். அவர்கள் காயத்ரி மந்திரத்தை 108 தடவைகள் இங்கு செய்கின்றார்கள் அவர்களோடு. அத்தோடு யோகா, இந்த யோகா கிளாஸுக்கு என்னை அழைத்தது சிங்களவர்களோடு. அது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு. நான் தமிழில் யோகா செய்யவில்லை, வெள்ளைக்காரரோடு செய்திருக்கின்றேன். யோகா என்பது ஆசனங்கள் மாத்திரமல்ல, ஆனால் நவீன உலகில் யோகா என்ற ஆசனங்களை ஒரு எக்ஸசைஸாகத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் அந்த சிங்களவர்களுடன் இணைந்து பயணித்தது ஒரு முக்கியமான ஒரு விடயம். விசேடமாக சிவராத்திரி அன்றைக்கு பஜனை ஓம் சிவாய நமஹா. ஸோ இதெல்லாமே ஒரு புது அனுபவம். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியாது இந்து சமயத்தின் மந்திரங்கள், வழிபாட்டு முறைகள் எதுவுமே இந்த யோகா கிளாஸுக்கு போகும்போது வழியில் காளியம்மா கோவில். ஸோ அதுக்கு முதல் எனது நண்பிகள் என்னை அழைத்து சென்றிருக்கிறார்கள், வெள்ளைக்கார நண்பிகள். ஆனால் நான் கோவிலுக்கு எந்த பாட்டில் போக ஆரம்பிப்பது யோகா கிளாஸுக்கு போகும்போது வழியில் அம்மாவை சந்தித்துட்டு போகிறது. ஸோ வாரத்தில் 2 நாள் பல தடவைகள் நான் அங்கு போகும்போது அம்மாவுக்கு குளிப்பாட்டல் அபிஷேகம் நடைபெறும். ஆகவே அந்த இடத்தில் இருந்து அம்மா அபிஷேகம் பண்ணுறது நடக்கும் அபிஷேகத்தை பார்த்துவிட்டு பின்னர் எனது பயணத்தை தொடர்வேன் யோகா கிளாஸுக்கு. இவ்வாறு தான் அந்த அம்மாவுடனான அந்த ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அம்மாவின் சன்னிதானத்தில் இருந்து அங்கு நிறைய சிங்களவர்கள்
வருவார்கள். ஐயர்மார் வந்து சிங்களத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது அவர்கள் தமிழில் தான் சொல்லுவார்கள். ஆகவே பல தடவைகள் நான் சிங்களத்தில் மொழிபெயர்த்துள்ளேன். உண்மையிலேயே அது வந்து அம்மாவின் அனுக்கிரகம் என்று தான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் எனக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல தமிழ் செய்ய ஆனால் சிங்களத்தை மொழிபெயர்ப்பதென்பது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சிங்கள மொழி தேர்ச்சி பெற ஒரு காரணமாக இருக்கிறது அம்மாவின் சன்னிதானத்தில். சில சமயங்கள் வந்து ஐயர்மாரும் வந்து என்னிடம் வந்து சிங்களத்தில் தான் பேசுவார்கள். அவர்கள் நினைப்பது நான் ஒரு சிங்கள பெண் என்று. நான் கிறிஸ்தவள் என்ற எனக்கு வந்து அந்த பூஜை முறை எதுவுமே தெரியாது. ஆனால் அம்மாவின் அனுக்கிரகம். ஸோ அம்மாவுக்கு பால் அபிஷேகம் செய்யணுமென்றது ஒரு பெரிய ஒரு ஆசை. ஆனால் எப்படி செய்வது என்று தெரியாது. நானும் வந்து அந்த நேரம் தெரிந்த இந்துக்களை தொடர்பு கொள்ள முற்பட்ட போது அந்த தொடர்பு நடக்கவில்லை. ஸோ நானும் விட்டுட்டேன். அம்மா நீ நினைச்சேன்னு சொன்னால் எனக்கு ஒரு 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 இதை ஒரு அனுக்கிரகத்தை உனக்கு நானும் பால் அபிஷேகம் பண்ண என்று. ஒரு முறை ஒரு பெண், அந்த பெண்மணி பின்னர் தான் நான் அறிந்தேன், ஒரு ஸ்ரீலங்கா நாட்டின் ஒரு பிரசித்தி பெற்றவரின் மனைவி. அந்த பெண்மணி தனியாக, சிங்கள பெண்மணி தனியாக அவருடைய திருவிழா அந்த அபிஷேக நாளுக்கு வந்திருந்தார். அவருக்கு துணையாக யாருமே இருக்கவில்லை. ஆகவே அந்த நாளில் அம்மா என்னை வந்து அவருக்கு துணையாக அந்த அபிஷேகம், அந்த விளக்கை கோயில்ல உள்ளுக்க சுத்த வைத்தது வந்து அன்றைக்கு அம்மா எனக்கு அந்த அருளை தந்தா. இன்று கூட அதை நினைத்து பார்க்கும்போது அம்மா அழைத்தால் தான் கோயிலுக்கு போகலாம். அது எந்த கடவுளா, முருகப்பெருமானோ விநாயகரோ யாருமே வந்து நாங்கள் நினைத்த மாதிரி கோயிலுக்கு போய் வர முடியாது. அழைப்பு இருந்தால் மட்டும்தான் போகலாம். அவ்வாறு அழைப்பிருந்து போன ஏண்டா ஐயர்மாருக்கு அங்கு தெரியும் நான் வந்து ஒரு இந்து இல்லை என்று சொல்லி. அங்கு நிறைய இந்துக்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் வந்து எனக்கு அந்த பாக்கியத்தை அம்மா தந்தா. அதுதான் அதன் சிறப்பு. ஸோ எனக்கு முதல் தரம் தேங்காய் உடைக்க தெரியவில்லை, எவ்வாறு உடைப்பதென்று அதை காட்டி கொடுத்தது ஒரு சிங்கள பெண்மணி. நான் அங்கே வந்து அவர்கள் வந்து பொட்டு, விபூதி, திருநூறு எல்லாத்தோடையும் சந்தனத்தோடு இருக்கும்போது அவர்களை பார்க்கும்போது ஒரு தமிழர் மாதிரி தான் இருப்பார்கள். நான் தமிழில் கதைக்கும் போது அவர்கள் இப்படி தலையாட்டுவார். ஆரம்பத்தில் எனக்கு தெரியவில்லை. நான் நினைத்தேன் ஒரு இந்து கோயிலில் தமிழர் தான் இருப்பார்கள் என்று. ஆனால் நிறைய சிங்களவர். இப்போ வந்து தெரியும், அவர்கள் பொட்டோடு அவர்கள் தமிழர் மாதிரி சிலவள சாரி உடுத்துட்டு வருவார்கள், பூவெல்லாம் வைத்துட்டு வருவார்கள். ஒரு தமிழ் பெண்ணாகத்தான் காட்சி அளித்தாலும் அவர்கள் சிங்களவர்களாக இருக்கிறபடியால் நான் சொல்லுவேன், எனக்கு மொழி பிரச்சனை இல்லை இங்கு. ஆனால் எனக்கு இந்த மதத்தை குறித்து எதுவுமே தெரியாது. நானும் உங்களைப் போல தான் பலர் அவர்கள் வந்து முன்னேறியுள்ளார்கள் என்னையும் விட. அவர்களுக்கு தெரியும் என்ன அர்ச்சனை, என்ன செய்யணும், இந்த நாளில் என்ன நடக்குது என்று மிகவுமே வந்து மற்றது அவர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே தெரியும். எனக்கு எந்த நட்சத்திரம் தெரியாது. ஸோ நான் வந்து சுப நட்சத்திரத்தில் பிறந்தது என்று தான் நான் என்னை அறிமுகப்படுத்த வேண்டும். ஆகவே எதுவுமே தெரியாத ஒரு நபர், இந்து சமயத்தோடு எந்த தொடர்பு மற்ற ஒரு நபர். ஆனால் அந்த இந்து சமயத்தோடு இணைந்து பயணிக்க ஒரு முக்கிய காரணம் பௌத்த மதம். பௌத்தர்கள், சிங்களவர்கள், அத்தோடு பௌத்த விகாரைகளில் இருக்கும் இந்து கடவுள்கள், பிள்ளையாரப்பா, முருகப்பெருமான், சரஸ்வதி, மகாலட்சுமி, விஷ்ணு பெருமான், இவர்கள் யாவருமே வந்து பௌத்த விகாரையில் காணலாம். ஆகவே இந்து கோயிலுக்கு போக முடியாது, அல்லது முருகப்பெருமானை போய் சந்திக்கணும், பிள்ளையாரப்பாவை போய் சந்திக்கணும் என்று சொன்னால் உடனே பக்கத்தில் உள்ள பௌத்த விகாரைக்குத்தான் போவது. ஏனென்றால் அங்கு அவர்கள் யாவரும் இருக்கின்றார்கள். ஆகவே அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
ஒரு முறை ஒரு பௌத்த விஹாரைக்கு போகும்போது அந்த அரச மரத்தின் கீழ் போதி மரத்தின் கீழ் ஒரு பக்கம் புத்த பகவான், மறுபக்கம் ஆம், விநாயக பெருமான். இது வந்து சிங்கள கிராமங்களில் அவர்கள் இருவரும் அடுத்தடுத்து இருப்பதை மிகவும் தெளிவாக காணலாம். ஆகவே அது வந்து அவர்களும் வந்து அந்த நெருக்கம் மத ஒரு வேற்றுமையின்றி ஒற்றுமையாக அவர்கள் பயணிக்கின்றது வந்து நான் அந்த ஒற்றுமையோடு பயணிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. விஷ்ணு கோவிலுக்கு போனால் அங்கு பௌத்தர்களை அதிகமாக காணலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் அங்கு வழங்கப்படும். அங்கு அதிகமாக பௌத்தர்கள் இருப்பார்கள், சிங்களவர்கள் இருப்பார்கள். இவ்வாறு எல்லா இந்து கோயில்களிலும் பௌத்தர்கள் அதே